வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்களில் முக்கியமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூதாதையை நினைச்சு ஒரு படையல் போடுறது, ஒரு மூதாதையை நினைச்சு ஒரு குலதெய்வத்தை நினைச்சும் ஒரு பிரார்த்தனை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி ஆகஸ்ட் 22 விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கடல்லலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கரைக்கிறது, இந்த களிமண் கரைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை. அதனால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற விநாயகரே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது குயவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி பண்ணலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலங்கிறனால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெரிய பெரிய விநாயகரை வைப்பது தப்பு. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் சின்னதாக விநாயகர் இது பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஒரு பிரசாதங்கள் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். மற்றபடி ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் முருகரை பிரார்த்தனை செய்ய உகந்த நாள். அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முருகரை போய் தரிசனம் பண்ணி அன்னைக்கு ஒரு சஷ்டி விரதம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட இந்த விரதத்தை பண்ணலாம். மற்றபடி ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரை ராகு காலம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த டைமில் காலபைரவரை மனதார வணங்கும் போது பார்த்தீங்கன்னா பகைவர்களை தகத்தெறியும் ஒரு தன்மை காலபைரவருக்கு உண்டு. அதனால் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. மற்றபடி ஆகஸ்ட் 29 ஏகாதேசி உங்களோட உடல் மனம் மற்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு பசியோடு ஒரு விரதம் இருக்கும்போது அதோடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா கெட்ட இதெல்லாம் விலகி மனமும் சுத்தமாகி அற்புதமான பலன்களை கொடுப்பது. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே இது பண்ணணும். மற்றபடி ஆகஸ்ட் 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் ஒரு அந்த 4:30 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 1 அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. கோயில்கள் இல்லாதவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி வச்சுட்டு மனதார அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி செப்டம்பர் 5 அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. கடன் பிரச்சனை உள்ளவர்கள், வழக்குகள் உள்ளவர்கள்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோயில் எல்லாத்தையும் திறந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அருகம்புல் போட்டு விநாயகரை வணங்குவது, இல்லைன்னா யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தானம் பண்ணிவிட்டு அதுக்கு விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களது வழக்குகள் இருந்தும் கடன்கள் இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க முருகரை நினைச்சு அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகரை வழிபடுவதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 10 அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அன்னைக்கு ஏகாதேசி நான் சொன்ன மாதிரி உடலும் உள்ளமும் ஒரு சிறப்பான ஒரு விரதம் நல்லது. அன்னைக்கு பெருமாளை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 15 பிரதோஷம்ங்க. ஸோ இந்த பிரதோஷ காலகட்டத்தில் வீட்டிலேயே விளக்கேற்றி கோயில் திறந்தனா கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஒரு வீட்டிலேயே விளக்கு வச்சு 4:30 6 மணி ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பான நாட்களுக்கான பலன்கள். அடுத்து நம்ம ராசி பலனை பார்ப்போம். ரிஷபராசி ஆவணி மாத பலன்கள். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி 1 வரை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ நல்ல பொருளாதாரத்திலையும் குடும்பத்திலையும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல வருமானம், நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 1 மேலே அது 3 போகிறாருங்க. ஸோ 3 போகும்போது 2ஆம் அதிபதி 3 போகும்போது பார்த்தீங்கன்னா கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை அறியாமல் உங்கள் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். இது ஆண் பெண் இருவருக்குமே நம்ம பொதுவான கருத்து தான். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு விளையாட்டை ஏதாச்சும் பேச போக அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களது 3 உள்ள சுக்கிரனும் சனி பார்வை இருக்குங்க. ஸோ அது பாதகாதிபதியாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. பெரிய முயற்சிகள் எடுத்து பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்த பாதகாதிபதிங்கிற ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் பெரிய பாதிப்பை தராது. ஏன்னா சனியும் சுக்கிரனும் ஒரு மித்திர கிரகங்கள் தான், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் இருக்காது. பெரிய முயற்சிகள் இருக்குங்க, பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க.
கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான விஷயங்களாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு பணம் வந்துச்சு, வீடு வாங்கலாமா மாடி கட்டலாமாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் தேதி வாக்கில் வந்து புதன் வந்து மாறி கன்னிக்கே போயிடுறார். ஸோ இதனால் வந்து என்ன நடக்கும், ஸோ 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அற்புதமாக சந்தோஷமாக இருக்கும். ஒரு குதூகலமும் சந்தோஷமும் குடும்பத்தில் வந்து இருப்பதை வந்து இது பண்ணலாம். சும்மா அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு குழந்தைகள் வந்து மென்மேலும் வந்து போட்டி பந்தயங்களில் வெல்வதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள், ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா உங்களது அந்த 6ஆம் அதிபதி வந்து 2இல் இருக்கிற ஒரு பெரிய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ 1ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து கடகத்துக்கு போகும்போது 3இல் வந்து தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சில பேர் வந்து வேறு கம்பெனி போகலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள்லையும் இருப்பீங்க. ஸோ நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவிக்காக வந்து கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, ஒரு சின்ன செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8இல் உள்ள குரு கேது வந்து 8இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். மூதாதையர்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏடாவிடமாக பேசுகிறது, அப்பா கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உங்கள் குழந்தைகள் வந்து கொஞ்சம் மடம் பிடிப்பாங்க சின்ன விஷயத்துக்கு, அதுதான் நடக்கும். ஏன்னா குருங்கிறது வந்து குழந்தைக்காரக்கன்னு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு குழந்தை வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்தும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் விநாயகர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருந்தால் விநாயகரை வேண்டிக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது பாதகாதி ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கிறார். சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது வந்து சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். தொழிலில் வந்து வேகமாக செயல்படணும். ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி. ஸோ உங்களை நீங்களே ஊக்குவிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனோட பார்வை கிடைக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கான பெரிய முயற்சிகள், புதிய முயற்சிகளை கண்டிப்பாக இறங்குவீங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 9 இருக்கும்போது கொஞ்சம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கையில் காசு இல்லாமல் வந்து வாங்கி அப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமும் தேவை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். மற்றபடி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளுக்கு, பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு மனசு போகும். பாருங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எது கரெக்டோ அதை வந்து உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. மற்றபடி வந்து நீங்கள் வணங்க வேண்டியதை வந்து மகாலட்சுமி மனதார வணங்குவதனால் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். காலையில் எழுந்து ஒரு அழகாக ஒரு விரிச்சிட்டு ஓம் மகாலட்சுமி நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. என்னென்னா நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய முயற்சிகள் எடுக்கும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மாதம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா மாதமும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.